ஹொய்சாலா பீரியட் வந்து ஒரு 300 வருஷம் அவள் அந்த பக்கம் ராஜ்யம் பண்ணியிருக்கான். அதில் விஷ்ணுவர்தன் அப்படிங்கிற ராஜாவுக்கு ஒரு அபாரமான தெய்வ பக்தி. அதை விட அந்த கலை நயத்தில் அவனுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. விஷ்ணுவர்தனுடைய புள்ள, அவனுடைய புள்ள சுமார் 120 வருஷம் இந்த கோவில் பண்ணியிருக்கான். நமக்கு இப்போ கிடைச்ச கோவில், இப்போ நம்ம பார்க்குற கோவில் இருக்கு இல்லையா, எல்லாம் அழிந்து போன பிற்பாடு மிச்சம்தான் நம்ம பார்க்குறோம். மாலிக் கஃபருடைய படையெடுப்புல முழுக்க 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 அழிக்கப்பட்டு இங்க இந்த கோவில் தெரியக்கூடாதுங்கிறதுனால மணல்ல போட்டு மூடி வச்சிருந்தார். அப்படி அதையும் மீறி நீங்க பார்த்தெல்லாம் கை உடைஞ்சது, கால் உடைஞ்சது, இதெல்லாம் நிறைய இருக்கும். இதுல பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, விஷ்ணுவர்தன் அவனுக்கு சிவபக்தி ஜாஸ்தி, விஷ்ணு பக்தி ஜாஸ்தி. சைமல்டனிஸா இந்த கோவில வேலை பார்த்தா, இதுக்கு அடுத்து போகக்கூடிய கோவில் வேலை பார்த்தான். இதுக்கு அடுத்து போகக்கூடிய கோவில ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒன்று பார்க்கலாம். இங்க நீங்க பார்த்தெல்லாம் நிறைய அதிசயங்கள். இந்த பிரகாரத்துல இதுக்கு நேர் பேரலல் அந்த பக்கத்துல பார்த்தெல்லாம் இந்த பட்டுப்படவையில் இன்னைக்கு ஜரிகையெல்லாம் வருது பாருங்க. இந்த டிசைன் அது உள்ளுக்குள்ள போனா இந்த சுண்டு வரல் இருக்கு இல்லையா, கையை அப்படி உள்ள விடலாம். இதுல எப்படி கரு பண்ணினான் அப்படின்னே தெரியாது. 2 சுவாமி இருக்கார், 2 நந்தி இருக்கார். உள்ள இருக்கக்கூடிய மண்டபத்துல பார்த்தோம்னா மொத்தம் கம்ப்ளீட்டா 108 தூண் இருக்கு. அந்த மண்டபத்தில் உள்ள ஒரு தூண் மாதிரி இன்னொரு தூண் இருக்காது. அந்த எல்லா தூணுமே அசையும்னா ரொட்டேட் ஆகும். நீங்க போய் சுத்தி பார்க்க கூடாது, அங்க போய் மெனக்கெட்டு அதுதான் பண்ணுவோம் நம்ம. மேல அப்படி விதானத்துல பார்த்தெல்லாம் ரொம்ப வித்தியாசமா பண்ணிருப்பான் கரு ஒர்க்கு. அதுக்கு பேர் நவரங்கு மண்டபம் அப்படின்னு பேர். அங்கதான் ராணி என்ன பண்ணுவாலாம், வெல் டான்சர். அவ விஷ்ணுவர்தனுடைய மனைவி, பெரிய தெய்வ பக்தி. யாரோ தன் தாஜ்மஹால் கோயில் கட்டினா அப்படின்னு சொல்றேன் பாருங்க. தன்னுடைய மனைவி ஆத்மா சாந்தி அடையறதுக்காக அவ பேர்ல ஒரு சிவ பிரதிஷ்டை பண்ணா, சாந்தாலேஸ்வரர் ஒரு சுவாமி. அப்ப 2 பேருக்கு எந்த அளவுக்கு தெய்வ பக்தி இருந்திருக்கும் அதை தான் பார்க்கணும். ஹொய்சாலா கிங்டம், அந்த ஹொய்சாலாக்கு உண்டான சுவாமிங்கிறதால ஹொய்சாலேஸ்வரர் சுவாமிக்கு பேரு. இன்னொன்னு சாந்தாலேஸ்வரர். 2க்கு எதிர்த்த மாதிரி பெரிய நந்தி. சில இடங்கள்ல பார்ப்பேன், லேபாக்ஷி, தஞ்சாவூர் பெரிய கோவில், ராமேஸ்வரம், திருவிடைமருதூர் அப்படி இருக்கக்கூடிய நந்தி மாதிரி ஒரே கல்லானான 8 அடி உயரம் இருக்கக்கூடிய நந்தி. இது 2 நந்தி இருக்கு. நந்திக்கு பின்னாடி பார்த்தாலும் அது 2மே கிழக்கு பார்க்கிற சன்னதி. நந்தி கிட்ட சூரிய பகவான் இருப்பார். சூரிய ஒளி உள்ளுக்குள்ள படுற மாதிரியான கட்டுமான பணி உள்ளுக்குள்ள. மேலேந்து பார்த்தா இவெல்லாம் மேலேந்து ஏதாவது பார்த்தா அப்படின்னா, இது பார்த்தா ஒரு மசூதி மாதிரி தெரியட்டவனு, கோவில் மாதிரி இல்லாம ரொம்ப தூரக்கேந்து பார்த்தா எல்லாம் மசூதி மாதிரியான அமைப்பா இருக்கும். மேல எல்லாம் டூம் போட்டா பின்னாடி எப்ப வந்தாலும் இவங்களோட இம்சை தாங்க முடியல அப்படின்னு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்ததுல இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பொக்கிஷத்தை திருடிட்டு போயிட்டான். அதுதான் ஆச்சரியம். இதுல பெரிய பிள்ளையார் பாக்குறேன். இதுக்கப்புறமா இந்த பிரகாரத்துல பார்த்தா ஒரு பிள்ளையார் மூஷிகத்தை மிதிச்சுட்டு இருப்பார். மூஷிகம் அப்படி மலை காலை மிதிச்சா எப்படி வெளியில இருக்க தலையை கொண்டு இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அப்புறம் தசாவதார காட்சிகள் பார்ப்பேன். பார்வதி பரமேஸ்வரா, சோமாஸ்கந்தர் பார்ப்பேன். பிரகலாதன் இப்படி அந்த நரசிம்மாவதாரம் எடுக்கிறத சுவாமி அந்த ஹிரண்ய கசிபுவை கிழிக்கிறத பிரகலாதன் பார்த்துட்டு அவனுடைய உடம்புல பயந்து போய் நின்னா ஒரு நிமிஷம் அப்படி இருக்கும். அந்த நரம்பெல்லாம் ஓடும், சுவாமி மேல நரம்பெல்லாம் இருக்கும். அப்படி கிழிச்சு எடுக்கிறத எல்லா இடத்துலயும் கரு ஒர்க் இருக்கும். வராகாவதாரம் தனியா இருந்திருக்கிறத தவிர பூமியை தூக்குற மாதிரியான வராகாவதாரம் இருக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இருப்பா, மகாலட்சுமி இருப்பா, நிறைய ஒர்க்கு. இதை தவிர கைலாயம், ராவணன் ஒரு கைலாயத்தை தூக்கறத எப்படி இருப்பானோ அது மாதிரியான அந்த கைலாயத்தோட சேர்ந்த சுவாமி கீழே முழுக்க இருக்கும். அஸ்வத்தாமன் எப்படி யுத்தம் பண்ணினாங்கிறது இருக்கு. அதே மாதிரி அபிமன்யு சக்கர வியூகத்துக்குள்ள போய் எப்படி மாட்டினாங்கிற சக்கர வியூகத்துக்கு ஒரு போஸ்ட் இருக்கு. சக்கர வியூகமா, பத்ம வியூகம் வேற, சக்கர வியூகம் வேற. நீங்களா பேசுறதுல நான் மறந்து போயிடுவேன், உலர ஆரம்பிச்சிடுவேன். பள்ளிக்கூட குழந்தைகள் மாதிரி 1, 2, 3 தான் எனக்கு தெரியும். புரியுதா? சக்கர வியூகம் இருக்கு. இப்படி இதுல இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அபாரமா இருக்கும். ஒன்னுத்தையும் நுணுக்கமா நீங்க பார்த்துன்னு வரதே உங்களுக்கு புரியும். மொபைல்ல படம் எடுக்கிறத விட முதல்ல கண்ணுல பாருங்க, அதுக்கப்புறமா போட்டோஸ் எடுங்க.
மொபைலில் ஃபோட்டோ எடுத்தெல்லாம் மொபைலில் தான் நிற்குமே தவிர உங்களுடைய கண்களில் நிற்காது. இஸ்லாமியர்களுடைய அழிவுற்ற மீது இருக்கக்கூடிய ஒரு பதிவு. அவன் எவ்வளவு நம்மளை சதைக்க முடியுமோ அத்தளவு சிதைச்சிட்டான். இன்னைக்கு ரொம்ப தாயா பிள்ளையா நம்ம பழகிறோம், ரொம்ப ஷேக்கன் கொடுத்துருக்கோங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னும் 20 வருஷத்துக்கு இந்து சனாதன தர்மம் இல்லை அப்படின்னு கேட்டால் பாரத தேசம் என்ன ஆகும் தெரியல. நம்மளாம் தலையில் குள்ளா போட்டுக்கணும், இல்லை கழுத்தில் சிலுவையை மாட்டிக்கணும். மிச்சம் இருக்கிறது பாருங்க, எச்சம் தான் நம்ம பார்க்கக்கூடியது. இதை பாருங்க, எல்லாத்தையோட தலையை உடைச்சிருக்கோம். எத்தனை லேயர்ஸ் கீழே இருந்து பாருங்க, எத்தனை லேயர்ஸ், எவ்வளவு லேயர்ஸ். அதே மாதிரி ஜன்னல், கருங்கல் ஜன்னல். கருங்கல்ல பார்த்தேன்னு கேட்டாக்க கொடுங்கை. இதெல்லாம் பார்த்தேன்னா தனியா சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் ஆவுடையார் கோவில் கொடுங்கைமோ, திருவிழந்துழியில ஜன்னல்மோ. இந்த தூண் இருக்கு பார்த்தால, இதே மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய தூண் இருக்கு. அந்த தூணுடைய நடு பாகம் இருக்கு பார்த்தால, ரொட்டேட் பண்ணா ரொட்டேட் ஆகும். எந்திரம் அரைக்கிறோம் பார்த்தால, அப்படி எந்திரம் அரைக்கிறோம். கீழே இருந்து டார்ச் லைட் அடிச்சு மேலே பார்த்தேன்னா ஒர்க்கு பார்த்தேன்னா இப்படி போய் லைட் பட்டு அதுக்கு மேலே பின்னாடி போய் ஸ்பார்க் ஆகும். எப்படி கொண்டாந்து வச்சாலா, ஃபிக்ஸ் பண்ணாலா, தேடி கொண்டாந்தாலா, அதெல்லாம் விட இங்கே இருக்கிற கல்லு கிடையாது எதுவுமே. இதெல்லாம் சோப் சாண்ட் அப்படின்னு சொல்றது. ரொம்ப வித்தியாசமான கல் இது. காத்து பட்டா கல் தன்னை மினுமினுப்பாக்கிக்குமே தவிர கரையாது. அப்படி ஒரு அபாரமான கல், வித்தியாசமான கட்டுமான அமைப்பு.
See how beautifully the ragam sits in the structure of the tala. Chatusira Jati Jampa. Friends, to listen to the entire grandeur of this wonderful raga and all other ragas, be there 20th of July, Jampatalam concert at 6:30 p.m. at the Gayana Samaja, Bengaluru. Book your tickets in the link given below.
இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.